12th கொஸ்டினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு சப் கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுற சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி எது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஐடென்டிட்டியோட சிம்பிளிஃபிகேஷன் இது இல்லையா? அப்போ என்ன வரும்னு பாருங்கள். இதில் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 2a அண்ட் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3b அண்ட் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4c. ஏபிசியோட வேல்யூவை நாம் இதில் அப்ளை பண்ண போகிறோம். சரி, அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 2a whole cube plus 3b whole cube plus 4c whole cube minus 3 into a ஓட வேல்யூ 2a வா, 2a into 3b into 4c. புரிஞ்சுதா? இப்போது இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 2 into 2 into 2 இல்லையா? 2 க்யூப்னா அப்போ 2 into 2 4, 4 into 2 8, 8a cube ப்ளஸ் இங்கே என்ன வரும் 3 into 3 9, 9 into 3 27, 27b cube ப்ளஸ் 4 into 4 16, 16 into 4 64, ஓகே c cube மைனஸ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? 2 into 2 என்ன வரும் 6. ஸோ 6 into 3 18, 18 into 4 72. ஸோ இப்போ ஏபிசியா, ஏபிசி. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த 12th கொஸ்டினோட ஃபஸ்ட்டு சப் கொஸ்டினோட எக்ஸ்பெண்டன்ட் ஃபார்மை நாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். எக்ஸ்பெண்டட் ஃபார்மோட ஐடென்டிட்டி என்ன வரும், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஜெட் க்யூப் மைனஸ் 3xyz இல்லையா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா? எக்ஸு. ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2y இது இல்லை. அடுத்து z equal to 3z. ஓகேவா? இதை அப்ளை பண்ணுவோமா? இப்போது பண்ணால் எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இங்கே மைனஸ் 2y த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3z த ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2y இன்ட்டு 3z. ஓகேவா? அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸ் க்யூப் இது 2 into 2 into 2 இல்லையா? அப்போ என்ன வரும் மைனஸ் 8y க்யூப் இங்கே ப்ளஸ் 3 into 3 9, 9 into 3 27 z க்யூப் மைனஸ் இங்கே 3 இருக்கா? இந்த சைடு பாருங்கள் உள்ளார 2 into 3 6, 6 into xyz இங்கே மைனஸ் சைன் இருக்குல்ல, அதனால் மைனஸ் 6xyz. ஸோ இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கங்க, ஒன்றும் பரவாயில்ல. ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் 8y க்யூப் ப்ளஸ் 27 z க்யூப். இந்த மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா? ஸோ 18xyz. புரிஞ்சுதா? ஸோ இதோட எக்ஸ்பெண்டட் ஃபார்மோட சிம்பிளிஃபை ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு. ஈஸியாக இருக்கா?